மக்கள் வணக்கம், மாணவர்களே வணக்கம். இப்போது இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்டு, ஒரு அருமையான விஷயம். அந்த விஷயம் உலகத்திலே கிடையாது. என்னென்னா, ஒருத்தன் வந்து இந்தியாவில் வந்து மாணவர்களோ இல்லை கஷ்டப்பட்ட ஒரு விஞ்ஞானியோ ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்கனாக்கி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வீடியோலையோ பேப்பர்லையோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வெளியிட்டால் கூட அதை கவர்மெண்ட் வந்து நம்மளை தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து உலக லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு நிதியுதவி கொடுக்கும் மற்ற நாடுகளில். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. கண்டுக்கவே மாட்டாங்க, காதலையே வாங்க மாட்டாங்க. இந்தியாவில் வந்து விற்பனை ஃபுல்லாகவே சைனா பொருள், வெளிநாட்டு பொருள் விற்பனை ஆகுது. புதிய புதிய கண்டுபிடிப்புகள். நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் வந்து நம்ம நாட்டு மாணவர்கள் ஏதாவது கண்டுபிடிச்சா அதை காதலையே வாங்க மாட்டாங்க. நான் கூட சென்னை ஐஐடியில் சயின்டிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கிறேன். இது வரைக்கும் 40 பொருள் கண்டுபிடிச்சிருக்கிறேன். எனக்கு வந்து உலகம் முழுவதும் அனைத்து வாகன விபத்தையும் தடுக்கிறதுக்கு அந்த 200 ஐடியா இருக்குது. இது வரைக்கும் எத்தனையோ வீடியோ வெளியிட்ருக்கேன் 5-10 வருஷ காலமாக. இது வரைக்கும் ஒருத்தர் கூட என்னை வந்து வாங்க ஆனந்து பேசுவாங்க, ஐடியா சொல்லுங்கள், சாலை பற்றி தடுக்கலாம் சொன்னதே கிடையாது. அதனால் மாணவர்களே, இந்தியாவில் கஷ்டப்பட்ட விஞ்ஞானிகளே, நீ கண்டுபிடிச்சினாக்கி அது வந்து வெளிநாடுகளில் யாராச்சும் நண்பர்கள் வந்து அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அவங்க உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. இந்திய மக்கள் வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து ஏழை விஞ்ஞானிகளுக்கு, மாணவர்கள் விஞ்ஞானிகளுக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. இது இந்திய நாட்டோட கலாச்சாரமே அப்படி ஆயிட்டு. அதாவது நாமளும் முன்னேறக்கூடாது, மற்றவனும் முன்னேற விடக்கூடாது. இதுதான் இந்திய நாட்டு கலாச்சாரம். அதனால் நீ புதுசாக பொருள் கண்டுபிடிக்கிறத விட ஒரு தொழில் வச்சுங்க. ஏதாச்சும் மிட்டாய் கடையோ, கறி கடையோ, மளிகை கடையோ, பேன்சி ஸ்டோரோ அப்படி வச்சு படிச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது கம்பெனி வேலைக்கு வரீங்க, விஞ்ஞானியை மட்டும் ட்ரை பண்ணாங்க, அது நடக்காது. நம்ம மன உளைச்சல் ஆயிரும். நானும் இது வரைக்கும் நிறைய பொருள் கண்டுபிடிச்சி எல்லாம் வீட்டில் சும்மா தான் இருக்குது. அதனால் இந்தியாவில் வந்து விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து வளர்ச்சி அடைய விட மாட்டாங்க. இங்கே உள்ள இப்போ உள்ள தலைவர்கள் எல்லாருமே அப்படி தான். ஏற்கனவே இருந்த தலைவர்களும் அப்படி தான். வளர்ச்சி வளர முடியாது, நம்மளும் வளர முடியாது, வளர்ச்சி பெற முடியாது. அதனால் எந்த பொருள் கண்டுபிடிச்சாலும் இந்தியாவில் வேண்டாம், வேறு ஏதாச்சும் தொழில் பண்ணி பழச்சிக்கலாம். ஏதோ மனசை தோணுச்சு. நான் ஒரு 20 வருஷம் ஒரு ஆதங்கம். இப்போ பேசிட்டேன்னா இதை கூட யாருமே பேச மாட்டாங்க. இது பேசிட்டா கூட கண்டுக்கவே மாட்டாங்க, காதலே வாங்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு விஞ்ஞான திறமை இருந்தால் வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சினாக்கி அங்கே போய் அங்கே உள்ள கவர்மெண்ட்டை பேசி நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள். விஞ்ஞான ரீதியாக இந்தியாவில் வேண்டாம். இந்தியாவில் வந்து அது எப்படின்னாக்கி ஒரு விஞ்ஞானத்தை பற்றி சொல்கிறாங்க, அந்த கேட்குற தலைவர்களுக்கும் விஞ்ஞான அறிவு இருக்கணும். அப்போ தான் நம்ம கஷ்டப்பட்ட விஞ்ஞான அறிவு புரியும் அவங்களுக்கு. ஆனால் வெளிநாட்டில் வந்து ஜப்பான், அமெரிக்கா, ரஷ்யா, சைனா மற்ற நாடுகளெல்லாம் நம்ம விஞ்ஞானிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பொருளை கண்டுபிடிச்சி உலகளாவிய விற்பனை பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவில் அந்த இதே கிடையாது. இந்தியாவில் அந்த ஒரு விஞ்ஞான ஒரு அறிவியல் தலைவர்களும் கிடையாது. நம்ம சொல்கிறது விஷயம் அவங்களுக்கு புரியாது. அதனால் தயவுசெய்து இந்தியாவில் வேண்டாம், வெளிநாட்டு போய் படிச்சுக்கோங்க. ஏதோ ஒரு மனசு ஒரு வேதனை சொன்னேன் நான். நன்றி, வணக்கம்.